வணக்கம். யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பின் பெயர் மனம் என்பது என்ன? பகுதி 4. ஏற்கனவே நாம் 3 பகுதிகளில் மனம் என்பது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற 4 வகையாக இருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். அதில் ஒன்றான சித்தம் என்பது என்ன என்பதை பற்றியே இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். சித்தம் என்பது ஒன்றை அடைய முடிவு செய்தல். சித்தம் என்பது தனிமனிதன் ஆழ் உணர்வு நிலை அல்லது தூய விழிப்பு நிலையை பெற்று கிடைப்பதற்கு அரிய பெரும் பேரான பிரபஞ்ச உணர்வு நிலையை அடைவது. அது தூய உடல் ஒளி பெற்று திகழ்கிறது. மனம், புத்தி, அகங்காரம் என இவைகளின் இறுதி எல்லையான சித் என்ற எல்லையற்றதான ஒரு தனி பாதையில் பயணிக்கிறது. சித்தத்தின் முழு பயனும் தூய உடல், தூய கரணங்கள், அதாவது 96 தத்துவங்கள் எனப்படுவைகளை பெற்ற உயர் ஜீவர்களான சித்தர்கள், ஆன்மீக ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் போன்றோர்கள் இதை அடைகிறார்கள். விதிவிலக்காக சிலர் பிரபஞ்ச உணர்வு நிலை எட்டி திரும்புகின்றனர். இந்த சித் பிரபஞ்ச உணர்வு நிலையை உயர்வற்ற ஜீவன் மட்டுமே அறிய இயலும். இந்த நிலையை எட்டியவர்களே தமிழில் சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர். மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றின் மொத்த பண்புகளையும் ஒருங்கிணைத்த மற்றும் பிரபஞ்ச உணர்வு நிலையை கொண்டது. தியானத்தின் வாயிலாக சித்தம் என்பதன் முழு பரிமாண எல்லையை தொட இயலும். சித்தத்தின் தெளிவு தூயதாக பெறும்போது உங்களுடைய உடல் அதிர்வின் தொடர்பு பிரபஞ்ச பேரதிர்வுடன் ஒன்றுகிறது. நீங்கள் இயற்கையானவற்றில் ஒன்றான தன்மையை உணரும்போது சித்தத்தில் பிரபஞ்ச உணர்வு நிலையில் இருப்பீர்கள். மனம் என்பது 5 நிலைகளை கொண்டது. அது என்னவெனில் விழிப்பு, கனவு, தூக்கம், துரியம் மற்றும் துரியாதீதம் என்பதாகும். பொதுவாக நவீனகால மனதை பற்றி ஆராயும் விஞ்ஞானிகளும் பண்டைய கால தத்துவ ஆராய்ச்சியாளர்களும் இடைக்கால நவீனகால மனதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் இந்திரியங்களுக்கு தோன்றும் விஷயங்களை ஆராய்வதில்தான் கவனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் தட்டுப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஆராய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். விஞ்ஞானிகள் தமது இந்திரியங்களுக்கு எட்டியவைகளை பகுதியாக ஆராய்ந்து பல பரிசோதனைகள் செய்து அதன் தத்துவத்தை கூறுகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி மனம் என்பது விழிப்பு, கனவு, தூக்கம் இந்த 3 மனதின் நிலைகளை விட்டு அவர்கள் ஒருபோதும் இதை தாண்டிய ஆராய்வுகளை மேற்கொள்ளவே முடியாது என்பதே இதன் கருத்து. ஆனால் இந்த விழிப்பு, கனவு, தூக்கம் இவைகளை தாண்டி மற்ற 2 நிலைகள் இருக்கின்றன. அவை யாவையெனில் துரியம் மற்றும் துரியாதீதம் என்ற மனநிலைகளை இந்திய யோக தத்துவம் குறிப்பிடுகிறது. மேற்கூறிய இந்த 2 மனநிலைகளை சிறந்த யோகிகளை தவிர மற்ற ஒருவராலும் இந்த உயர் பண்புகளை அறிந்து கொள்ள இயலாது. இதை பிரபஞ்சத்திலிருந்து, அதாவது பிரம்ம விசையில் வாயிலாக விழிப்பு, கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம் ஆகியவற்றை உணர்ந்து கொள்கிறார்கள். துரியம் மற்றும் துரியாதீதம் இவைகள் 2ஐயும் அக விழிப்புணர்வு மூலமாகவே அதன் உண்மையை விளக்கிக் கொள்ள முடியும். துரியம் என்பது தன்னை மறந்த நிலை, அதாவது அறிவு துயில மனம் விழித்திருக்கும். ஒரு ஆன்மா தன் நிலையை உணரும் நிலையே துரியம் ஆகும். தியானத்தின் மூலம் மனதில் தொடர்புடன் பிராணன், மனம் என்பது துரிய நிலையை அடையும் போது
ஆன்மாவை பற்றிய ஒரே உணர்வு மட்டுமே அதனில் விளங்கும். இந்த நிலையில் உடலின் தன்மை உணர்வு இருக்காது. மூச்சு அடங்கி உள்ளுக்குள் மிக நுட்பமான பிராண இயக்கம் இருக்கும். துரிய நிலையில் ஒரு ஆன்மா அடையும் போது அந்த தனி மனிதனின் மூளை தீட்டா அலைகளை கொண்டிருக்கும். அதாவது பிரெயின் வேவ் ஆகும் இது. அப்போதைய நிலையில் அதன் அதிர்வலைகள், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரீக்வன்சி என்று கூறுவார்கள், அது எவ்வாறு இருக்குமெனில் 4-8 ஹார்ட்ஸாக இருக்கும். மேலும் துரிய தீதம் என்னும் நிலையில் தூய மனம் ஆன்மாவில் ஒன்றிருக்கும். அப்பொழுது ஆன்ம உணர்வு இருக்காது, தானே அது பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலை. இதையே தத்துவம் அசி, நீயே அதுவாய் இருக்கிறாய். இந்த நிலையில் மூச்சு நின்று பிராணனும் மனமும் மனவிசையும் பிரம்ம விசையும் ஆன்மாவில் நிலைத்திருக்கும். துரியதீதம் நிலையில் ஒரு ஆன்மா அடையும் போது அந்த தனி மனிதனின் மூளை டெல்டா அலைகளை கொண்டிருக்கும். அப்போதைய நிலையில் அதன் அதிர்வலைகள் 0.5 ஹார்ட்ஸ் இருக்கும். யோகி திருமூலர் துரியம் மற்றும் துரியாதீதம் பற்றி மிக அருமையாக தனது பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 2 பாடல்களை இப்பொழுது நாம் என்னவென்று பார்க்கலாம். முதல் பாடலாக, துரியம் இருப்பது சக்கரத்து உள்ளே, நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன, பரிய புறவியும் பதறிப் பறந்தன, துரியம் இறந்திட சொல்ல உண்ணாதே. பாடல் 2159. இந்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருருக்கம் எனப்படும் துரிய நிலை அமைவது நனவாகிய சக்கரத்துக்குள்ளே ஆகும். இந்த நிலையை அடைந்துவிட்டால் ஞானேந்திரியங்கள் 5ம் கண்மேந்திரியங்கள் 5ம் அந்தக்கரணங்கள் 4ம் ஆக 14 நரி கூட்டமும் விடம் உண்டு இறந்தன, பாயும் குதிரையும் பதறி ஓடியது. இப்பொழுது துரிய நிலையை விட்டு பேரின்பமான துரியாதீத நிலையை ஆன்மா அடைந்து, இதனால் அதை பெற்ற அந்த ஆனந்தத்தை சொல்லால் விளக்க இயலாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரியா அதீதம் சொல்லாரும் பாலாம், அரியம் துரியம் அதீதம் புரியில், விரியும் குவியும் வில்லா மிளிரும் தன், உருவம் திரியும் உரைப்பது எவ்வாறு. பாடல் 2863. இதன் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலற்றும் அதாவது துரியம் நினைவற்றும் அதாவது அத்தம் மனம் அடங்கி இருக்கின்ற ஒடுக்க நிலை என்பது சொல்லில் விளக்க இயலாத ஒன்றுமற்ற வெளியாகும். அடைய இயலாத அந்த அருமையான ஒழுக்க நிலையில் உள்ளம் அடங்கிவிடுமானால் பின்னர் விழிப்பு உறக்கம் என்னும் 2ம் இல்லாத மனம் ஒரு நிலையில் நிற்கும். இந்நிலையில் தன் உருவம் மறையும். தன் உடம்பை பற்றிய நினைப்பு அடியோடி போய்விடும். இது ஒரு சுகானுபவ நிலை என்று திருமூலர் கூறுகிறார். இதே பார்த்திங்கன்னா, இந்த சித்தம் பற்றி சத்குரு அவர்கள் கருத்து என்னான்னு இப்போ பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சித்தம் உயிருள்ள மனம். இது நமது உடலில் ஒவ்வொரு செல்லிலும் செயல்படும் படைத்தவனின் புத்திசாலித்தனத்தை சித்தம் என்கிறோம். சித்தம் என்பது புத்தி, பழைய பதிவுகள், அகங்காரம் அனைத்தையும் கடந்தது. அதனுடன் தொடர்பு கொண்டால் கடவுளே உங்களுக்கு அடிமையாக இருப்பார். சித்தம் என்பது நினைவாற்றல் இல்லாத மனம், தூய புத்திசாலித்தனமாகும். இந்த நுண்ணறிவு அந்த நுண்ணறிவு போன்றது, வெறுமனே உள்ளது. அதனாலேயே எல்லாம் நடக்கிறது. இது நிலையத்திற்கு வெளியே செயல்படாது, அது வெறுமனே செயல்படுகிறது. நீங்கள் விழித்து இருந்தாலும் அல்லது தூங்கினாலும்
சித்தம் எப்பொழுதும் இயக்கத்தில் இருக்கும். உங்கள் புத்தி வந்து போகும். நீங்கள் விழித்து இருந்தாலும் பல நேரங்களில் அது தோல்வி அடைகிறது. உங்களுக்குள் இருக்கும் சித்தம் எப்போதும் இல்லாதிருந்தால் நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது. உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்கள் சுவாசத்தை நடத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பைத்தியம் அடைவீர்கள். சித்தம் உங்களை வாழ வைப்பது, தொடர்ந்து நடத்துவது, வாழ்க்கையை நடத்துவது. இது உங்கள் மனதின் பரிமாணத்தை தொடுவதாகும். உன் சித்தமே அதுவாகிறது. நிச்சித் எனப்படும் இறை அனுபவ உணர்வு நிலையை பெற வேண்டுமெனில் அதற்குரிய நியமங்களை எட்ட வேண்டும். இந்த நியமங்களை அடைந்த பிறகு தனி மனிதனின் நிலை இப்பிரபஞ்சம் யாரிடம் நிலை பெற்று இருக்கின்றதோ, யார் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவின் அசைவையும் மற்றும் அனைவரின் உள்ளத்தையும் அறிகிறாரோ, யார் இந்த பிரபஞ்சத்தின் மூல அறிவி சக்தியாக இருக்கிறாரோ அவரது இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். இதை ஆழ்ந்துணர்ந்து நம் முன்னோர்கள் இதற்கு சாட்சியாக விளங்குகிறார்கள். மேலும் சித்தம் பற்றி நமது நாட்டில் பல கருத்துக்களை கூறுவார்கள். அதை பார்த்திங்கன்னா ஒரு பொன்மொழி மாதிரி சொல்லலாம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, சித்தம் கலங்கிய அவன் பித்து பிடித்தவன், அதாவது பைத்தியம் ஆவான் என கூறுவார்கள். அறிவில்லையா இவனுக்கு மூளையே இல்லை என்பார்கள். மேலும் மூளையில் தண்டு மட்டும்தான் இவனுக்கு இருக்குது, மூளையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனம், புத்தி, அகங்காரம் கலங்கிய அவன் ஏதேனும் ஒரு நிலையில் இருப்பான். ஆனால் சித்தம் கலங்கி அவன் நிலையற்றவனாக இருப்பான். தன் நிலை உணராதவனாக இருப்பான். அதாவது சிரத்தை அற்றவனாக இருப்பான் என்று சித்தம் பற்றி கூறுகிறார்கள். மேலும் சித்தம் என்பது மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 5 காரணத்துக்குரிய மற்றொரு பெயராகும். சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம், அது மனநிலை. இங்கே அந்த கரணங்கள் யாவும் ஒடுங்கிய நிலை அது என தாய்மானவர் குறிப்பிடுகிறார். இதுவே சித்தத்தை பற்றிய விளக்கமாகும். நன்றி, வணக்கம்.